த பெஸ்ட் மசாலா டீயோட ரெசிபி. நல்ல பாயில் வாட்டரில் ஜிஞ்சர் பாயில் பண்ணிடணும். இது என்ன சொல்லுவோம், என்ன இல்லை, ஓமா இலை. ஓமா இலை, கார்டமன், க்ரஷ்டு கார்டமன், ஒரு கப்புக்கு ஒரு கார்டமன், 2 கப்பு எனக்கு என்னோடய செல்லக்குட்டி ஒய்ஃபுக்கும் 2 கார்டமன், பிட் ஆஃப் சஃப்ரான். நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கப்புறமா ஒரு கிளாஸுக்கு ஒரு ஸ்பூன், டீஸ்பூனில் வந்துட்டு டீ பவுடரு, 2 டீ பவுடரு, கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா லவ்வுக்கு, சுகர் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக, பட் ஐ லைக் சுகர். அப்போ 2 ஸ்பூனு. மேக் ஷூர் 100% பாயிலிங், ஃபுல் பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கு அப்புறமா, நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா ஐ வில் ஆட் எண்ட் ஆஃப் த திங் ஒன் சீக்ரெட் ரெசிபி. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மசாலா டீக்கு ஒரு கிக்கு கொடுக்குறது. ஓகே, ஆட் பண்ணும்போது திருப்பி ஒரு கிளான்ஸ் எடுக்கிறேன். நமக்கு தேவையான அளவுக்கு பாயில் ஆயிடுச்சு. லெட்ஸ் ஆட் த மில்க். மில்க் ஆட் பண்ணும்போதே அதோட கலரை பார்த்துட்டு இருக்கணும். லைட் கலரில் வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அதுதான் மில்கோட கண்டென்ட். எம்எல்லாம் வைக்காதீங்க, லைட்டில் வருது. ஓகே, பாயில் பண்ணால் எவ்வளோ டார்க் ஆகும்னு நமக்கு தெரியும். அப்போ இதுதான் ரைட் கன்சிஸ்டன்ஸு. த சீக்ரெட் ரெசிபி சொல்லியிருந்தேன்ல, இட்ஸ் நத்திங் பட் மோஸ்ட் ஆஃப் த ஃபேமஸ் டீ கிங்கில் வந்து அவங்க பிரிட்டானியா பிஸ்கெட்ஸ் போடுவாங்க. க்ரஷ் பண்ணி பிரிட்டானியா பிஸ்கெட். நம்மகிட்ட பிரிட்டானியா பிஸ்கெட் இல்லை, பார்லி ஜீ இருக்குது. அதனால பார்லி ஜீ க்ரஷ் பண்ணி போடுவோம். இப்படி க்ரஷ் பண்ணி வீட்டை நார் அடிக்கிறீங்க. இந்த பக்கம் see his work very bad. பிஸ்கெட்டை பார்க்காத, இதில் உள்ள லவ்வை பாரு. இந்த ஒரு கிளாஸ் டீக்காக இவ்வளோ வேலை எனக்கு.